மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் தினத்தையே மாசி மகம் என்கிறோம். இந்த வருடம் மாசி மகம் பிப்ரவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, சரையு, குமரி போன்றவை நவநதிகள் என குறிப்பிட்டு புகழப்படுகின்றன. இங்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பதால் ஆண்டு முழுக்க லட்சக்கணக்கானோர் சென்று நீராடி வருகின்றனர். இதனால் புண்ணிய நதிகளான இவற்றில் பாவங்கள் மொத்தமாக சேர்ந்தன. இதனால் கவலை கொண்ட நதிகள் தங்களின் பாவங்களை நீக்க சிவனிடம் கெஞ்சியுள்ளன. அப்போது சிவன் சொன்னதுதான் மாசி மகம் நாள் உருவாகவே காரணமானது. மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாகச் சேரும் மாசி மாதம். கும்பகோணத்தில் உள்ள மகாமகம் குளத்தில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்றாராம் சிவன். இப்படிதான் நவ நதிகளும் கும்பகோணம் நோக்கி சென்றன. மாசி மகத்தன்று மகாமகம் குளத்தில் நீராடி பாவங்களையும் போக்கின. அன்று வாய்ப்பு உள்ளவர்கள் கும்பகோணம் மகாமகம் குளத்திற்கு சென்றுவிடுவார்கள். கும்பகோணம் வரை செல்ல முடியாதவர்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஆறு, கோயில், குளங்கள், கடல் ஆகியவற்றில் சென்று நீராடலாம். மாசி மகத்தன்று எல்லா நீர்நிலைகளிலும் புண்ணிய நதிகள் எழுந்தருள்வதாக பலகாலமாக நம்பப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் அதிகாலை எழுந்து இறைவனை நினைத்து புனித நீராடினால் 7 ஜென்ம பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். வீட்டிற்கு அருகே ஆறு, குளம் ஆகிய நீர்நிலைகளில் நீராட எந்த வாய்ப்பும் இல்லாமல் போனவர்கள், அயல்நாடுகளில் வசிப்பவர்கள் மாசி மகம் பலனை அடைய எளிய முறை உள்ளது. வீட்டின் பூஜை அறையில் ஒரு சொம்பில் தண்ணீர் வைத்துக்கொள்ளுங்கள். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, துளசி இலைகள், பச்சை கற்பூரம் மூன்றையும் கலந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தண்ணீருக்கு தீப, தூப ஆராதனை காட்டி நவ நதிகளின் பெயரை உச்சரித்து பூஜிக்க வேண்டும். இறைவனே, எங்களுடைய இல்லத்தில் இந்த பாத்திரத்தில் உள்ள நீரில் எழுந்தருள்வாய். அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை நீக்கி புனித நீராடிய பலனை எங்களுக்கு அருள வேண்டும் என பிரார்த்தனை செய்து அந்த நீரை கொஞ்சம் தலையில் தெளித்து கொள்ளுங்கள். இறைவனுக்கு பூஜித்த இந்த தண்ணீரை கொண்டு குளிக்கலாம். சாதாரண நீராக இருந்தாலும் பூஜை செய்த பிறகு தீர்த்தத்திற்கு இணையாக மாறும். இந்த நீரை பயன்படுத்தி வீட்டில் குளிக்கும் போது புனித நீராடிய பலன் கிடைக்கும். எனவே மாசி மகத்தன்று அனைவரும் வீட்டிலேயே எளிய முறையில் புனித நீராடி பாவங்களை போக்கிக் கொள்ளலாம்.